வயல் ஒன்று வாங்கியிருக்கின்றேன். அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கின்றேன். அவற்றை ஓட்டி பார்க்க வேண்டுகிறேன். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று. ஆகையால் என்னால் வர முடியாது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன பெரிய விருந்து உவமையில் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து அதற்கு பலரை அழைத்த ஒருவருக்கு சிலர் சொன்ன சாக்கு போக்குகள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 15 24 வரை உள்ள வசனங்கள். இவைகள் இயேசுவோடு இணைந்தது. இவைகள் இயேசுவோடு இணைந்து ஒரு சமதர்ம சமுதாயத்தை அமைக்க அழைக்கப்பட்டோர் அவ்வழைப்பை ஏற்க மறுத்ததற்கு கூறின காரணங்கள். அவர்கள் கூறின காரணங்கள் யாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் ஆயினும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையோ பிற சொந்த காரணங்களோ சமூக முன்னேற்ற பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள தடங்கலாக இருக்கக்கூடாது என்பதை இந்த உவமையின் வழியாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. பல வேளைகளில் வாய்ப்புகள் நிறைய பெற்ற மேல்தட்டு கிறிஸ்துவர்கள், சோகால்டு கிறிஸ்டியன்ஸ், தங்கள் குடும்பம், தங்கள் பிள்ளைகள், தங்கள் ஓய்வு என்ற முறையில் தம் நலமே, அதாவது தம் சுய நலத்தை நாடி வாழ்வது தவறாகும். பிறப்பால் நமது கிறிஸ்துவ கடமைகளில் தவறுவோமாயின் அது முட்கள் செடியை வளரவிடாமல் நசுக்கி அழிப்பதற்கு ஒப்பாகும் என்று உண்மையை நாம் புரிந்து கொள்வது நல்லது. தம் பணியாளரை நோக்கி, நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும். லூக்கா 14:21 என்றார் இயேசு. பணியாளர் இன்னும் இடமிருக்கிறது என்று கூற தலைவர் பணியாளரை நோக்கி, நீர் வழி ஓரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். லூக்கா 14:23 என்று இயேசு கட்டளையிட்டார். அதாவது மக்களை கட்டாயப்படுத்தி மனம் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதாக பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக நமது சொல்லும் செயலும் நம்பிக்கையும் வாழ்வும் பிறர் மனம் மாறி வர அவர்களை ஈர்க்க வேண்டும் என்பதாகும். நமக்கு விடுக்கும் அறைகூவல், ஆண்டவரின் திருப்பணிகளுக்கு, இறையாட்சி பணிகளுக்கு நாம் சொல்லும் சாக்கு போக்குகள் பட்டியலிடுவோமா? இயேசுவோடு இணைந்து நமது பணிகள், சேவைகள், தொண்டுகள் வழியாக ஒரு சமதர்ம சமுதாயத்தை அமைக்க கோரும் ஆண்டவரின் அழைப்பிற்கு நமது மறுமொழிதான் என்ன? சிந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.